தாவேகா, திமுக, அதிமுக என இரு கழகங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்க்க தொடங்கி இருக்கிறது. இது அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியா? இந்த போக்கு எப்படி போகுங்கிறத பற்றி இதயத்துல்லா சார், உங்கள்கிட்ட மூணாவதாக வர்றதுக்கான முதல் காரணமே நீங்கள் தாவேகாவை எப்படி பார்க்குறீங்கிறத இப்போ வரைக்கும் எங்களால் புரிந்து கொள்ள முடியல. நீங்கள் முஸ்தபா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது வந்து தற்செயலானதா அல்லது விபத்தா? அதாவது உங்கள் தலைப்பும் சரி, முதல்ல அந்த 2 பேரையும் நீங்கள் விசாரணை செஞ்சதுன்னு சொல்லலாம் கோர்ட்லையா. இந்த 2மே நியாயமான ஒன்று. இப்போ நானோ பாவலனுக்கோ எங்களுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவங்கள். இல்லை, திமுக தமிழ்நாடு அரசிடமிருந்து காமராசர் விருது பெற்றிருக்கிறவங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. முக.ஸ்டாலின் கையால் வாங்கியிருக்கீங்க. அதனால நீங்கள் கூட்டணி பற்றி என்ன சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கல எனக்கு ஒரு ஆவல். அதல்ல, அது அரசு கொடுக்கறது. அதற்கும் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏறத்தாழ 53 ஆண்டுகள் ஒரே கட்சியில் இருக்கேன். வேறு கட்சிகளுக்கு போயிருந்தால் பல பதவிகள் கிடைச்சிருக்கும். காமராஜருக்காக வந்தேன், காமராஜருக்காக இருக்கிறேன். ஆமாம், நல்லது. இப்போ நான் இப்போ பாராட்டியதுக்கு நன்றி. தமிழக முதல்வர் அவர்கள் எனக்கு 5 லட்சம் பரிசு தொகையும் கொடுத்தாரு. அந்த பரிசு தொகையும் காமராஜருடைய திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தனால நான் அவருக்கே அதை அர்ப்பணிச்சிட்டேன். மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி எங்கள் 2 பேருக்குமே வேலை இல்லாத அளவுக்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் அதிமுகவும் அதே போன்று தாவேகாவும் தான் பேச வேண்டிய நிலைமை. இருந்தாலும் சில உண்மைகளை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு கோர்ட்டில் நீ உண்மையை மட்டும்தான். ஆமாம், உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய்யை சொல்ல முடியாது. உண்மைக்காக கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், கடும் எதிரின்னு சொன்னது திமுகவை அதனுடைய முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார். உங்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ந்து பல முறை திமுகவை விமர்சனம் செய்து கூட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோ அவருடைய அமைச்சர்களோ கடுமையாக எந்த விமர்சனையும் பண்ணலை. என்ன காரணம் சொன்னால், நமக்கு எதிரியாக ஒரு நல்லதொரு பகையை பெற்றேன்னு கம்பன் சொல்லுவான். அந்த மாதிரி அதிமுகவை மட்டுமே பகையாளியாக நினைத்து தொடர்ந்து முதல்வர் அவர்கள் அதிமுகவை தாக்கி கொண்டு வந்தார், அல்லது அதிமுகவுக்கு எதிராக பேசி கொண்டு வந்தார். ஒரு கட்டத்திலும் விஜய் அவர்களையோ தாவேகாவையோ அதிகமாக அவர்கள் பேசவில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கரூர் விஷயத்தில் கூட அவர் உண்மையிலேயே திமுக அவரை எதிர்க்கும் நினச்சார். ஆனால் திமுக அவரை எந்த வகையிலும் எதிர்க்கலை. ஆனால் பாஜக அவரை டெல்லிக்கு வரவழைச்சது. அதே மாதிரி அவர் அவருடைய திரைப்படத்தை ஜனநாயகனை நிறுத்தினது, இவ்வளவு கொடூரமான வேலைகளை பாஜக செஞ்சிச்சு. ஆனால் திமுக இன்னைக்கு வரையும் அதனுடைய தலைவர் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிலையில் ஒரு நியாயமான போக்கில் தான் விஜய் அவர்கள் நடந்துகிட்டு இருக்கார். ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை அல்லது திமுக கூட்டணியை அவர் எதிர்த்து வந்தார். இதுதான் இந்த உண்மையை முதல் நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு நீங்களே கேட்ட மாதிரி நேற்று வரை அல்லது முந்தா நாள் வரை எதிர்க்காத அதிமுக இன்னைக்கு எந்த அளவுக்கு எதிர்க்குது அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்களுடைய ஊழல் என்று சொல்லி அவருடைய 1.5 கோடி ரூபாய் பிரச்சனையும், டிக்கெட்டு கள்ள மார்க்கெட்டு டிக்கெட்டு பிரச்சனையும், இன்னும் கரூரிலே கொலை செய்ததற்கு, படுகொலை செய்ததற்கு பாதி காரணம் இவர்கள்தான் என்று நேற்று வரை அவர்களை எந்த வகையிலும் எதிர்க்காத அனுபவமிக்கவர். கரூரை விபத்துனே தமிழ்நாடு நம்புகிறது. அது விபத்து தான். அது தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணம். நான் சொல்லலை, நான் எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்லை. அதிமுக தாவேகாவை பற்றி சொன்ன வார்த்தை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சினிமா படங்களுக்காக காலில் போய் விழுந்த ஏஐ காட்சிகளையும் காட்சிருக்காங்க. அது நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அது விஜய் ஆதரிக்கிறீங்களா சார்? நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் ஆதரிக்கல, அடுத்து வரப்போறேன். உங்க தலைவர் ஆதரிக்கிறாரு. ஜனநாயகன் படத்துக்கு தடை விதிச்சு பாஜக அரசு அவரை ஒடுக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஆதரிச்சிருக்காரு. ஒரு முறை இப்ப சொல்லிட்டே வர்றேன். இப்ப விஜய் என்னென்ன சொல்றாங்க அடுத்து நான் சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதுவரையும் விஜய்க்கு எதிரான கணைகளை அதிமுக கொடுத்துருக்குன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? நாங்க தான் 2வது கட்சின்னு அதிமுக சொல்லுது. தாவேகா நாங்க தான் 2வது கட்சின்னு சொல்லுது. எங்களை பொறுத்தவரை நாங்க தான் முதல் கட்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணி. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு அந்த தயாரிப்பில் எவ்வளவோ பேர் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் காங்கிரஸுக்குள்ள இருக்கிற திமுக ஆதரவு பிரிவா? காங்கிரஸ்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள இருக்கிற திமுக ஆதரவு பிரிவா நீங்க? திமுக ஆதரவு இன்னைக்கு வரை 100க்கு 100 காங்கிரஸ் ஆதரித்துக் கொண்டு இருக்கிறது. திமுக இல்ல, காங்கிரஸுக்குள்ள ஒரு பிரிவினர் திமுக எதிர்க்கல, தாவேகா ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும்.
எங்களுடைய அதிகாரப்பூர்வமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகார பங்கோ அல்லது கூடுதல் இடமோ கேட்கக்கூடிய ஒரு சூழலை அதை திசை மாற்றி தாவேக்கான்னு சொல்லக்கூடாது. எங்களில் யாரோ ஒருவர்னா ஒரு 70-80 அமைப்பு துணை அமைப்பு இருக்குது. அதில் ஒரு அமைப்பை சேர்ந்த ஒருவர் வந்து தாவேக்கா தலைவரை பார்த்துட்டு வந்து நான் தாவேக்கா கூட்டணி தான் இதுவரையும் அவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவர் தாவேக்காவோட கூட்டணி வைக்க போகிறோம்லாம் சொல்லலை. அவர் இப்படி இருக்கும்போது அவர் தாவேக்காவோட கூட்டணிக்கணும்னு சொல்லலை. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தாவேக்காவோட கூட்டணி திமுகவிலேருந்து விலகி தாவேக்காவுக்கு போகணும்னே பேச ஆரம்பிக்கிறார். அதாவது எந்த தலைவர் நான் கேட்குறது அகில இந்திய தலைவர் என்ன எங்களுக்கு வந்து கார்கே, திரு ராகுல் காந்தி, தமிழ்நாடு தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இந்த 3 பேர் என்னைக்காவது நாங்கள் தாவேக்காவை ஆதரிப்போம் அல்லது தாவேக்காவோட கூட்டணி வைப்போம் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? அதனால தான் 41 பேரை டெல்லிக்கு வர வச்சு ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதாவது ஒரு ஃபோன் கால்ல நீங்க இப்படி பேசாதீங்க, ட்வீட் போடாதீங்கன்னு சொன்னா அரை மணி நேரத்துல முடிகிற பிரச்சனையை ஒரு நாள் முழுக்க விவாதிச்சு விஜய்க்கும் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஒரு இல்லாத முக்கியத்துவத்தை நேரடியாகவே காங்கிரஸ் வழங்கி இருக்கிறது. நீங்களே என்ன சொன்னீங்க, அரை மணி நேரம் அல்லது அரை நிமிஷத்தில் உள்ளதை ஏன் கூப்பிட்டாங்க, எதுக்கு பேசுனாங்க, அது அல்ல பேச்சு. அதை விட பெரும்பாலான பேச்சு என்னன்னு சொன்னால், எந்த விஷயமும் நீங்கள் பேசாதீங்க, பார்த்துக்குவோம், உங்களுடைய ஒவ்வொருடைய தொகுதி உங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம். எல்லாருமே பெரும்பாலும் இருக்க கூட்டணி ஜனநாயகபூர்வமாக பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், இது முறை. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு வரை எங்களுடைய அகில இந்திய தலைமை 2 முறை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலினை சந்தித்திருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய செயலாளர்கள் 3 பேர், எங்களுடைய தலைவர் குன்னூர் வரைக்கும் வந்தார் அவங்க தலைவர். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அறிவாலயம் போயிருக்கலாம்ல, ஏன் போல? யாரு 90? ராகுல் காந்தி குன்னூர் வரை வந்தார். ஊட்டி 90 புரியல. ஊட்டி வந்திருந்தார். தெரியும். ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் கேரளாவில் நிகழ்ச்சி. ஓகே. கூடலூர் எங்கே இருக்கு? கேரளாவை ஒட்டி இருக்கு. அங்கே ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு வந்தாரு, வந்துட்டு போயிட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். சார், அவர் சென்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சொல்றேன் சார். 41 காங்கிரஸ் தலைவர்களை டெல்லிக்கு வர வச்சு உட்கார்ந்து மீட்டிங் போறதை விட ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, அறிவாலயத்துக்கு வந்து ஒரு பொக்கே கொடுத்து போன முறை ஸ்டாலினோட சைக்கிளிங் வீடியோவை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சைக்கிள் எப்போ பண்ணுவோம்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. வாங்க சைக்கிளிங் போலான்னு ராகுல் காந்தி ஒரு வாரத்தை கேட்டிருந்தா, அதற்கு பிறகு இந்த எம்பிக்கள் எதிர்குரல் எதுவுமே இருந்திருக்காது. நம்ம செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யலன்னு. ராகுல் காந்தி ஒரு மாநில தலைவர் அல்லது தமிழ்நாட்டு தலைவர் அல்ல, அகில இந்திய தலைவர். அகில இந்தியாவில் அவருக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்வீட் பாக்ஸோட வருவாரு, சைக்கிளிங் வருவாரு. ஏன் வெள்ளை சேதம்லாம் பார்க்க வந்தவர் தான் ராகுல் காந்தி. தேர்தல் தான் வருவார் இல்லையா? பாருங்க, தேர்தலுக்கு முன்னால் வந்து சும்மா பார்க்க மாட்டாரு. சரி, நான் பேசலாம் இல்லையா? வெள்ளை சேதங்களை பார்க்க வந்திருக்காரு, பல நேரங்களில் இங்கே கூட்டங்களுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் அல்ல, நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் கூடலூர் வந்தார், கேரளா போறாரு. எப்போ வரணுங்கிறத அகில இந்திய தலைமை முடிவு செய்யணும். முடிவு செய்யும் பொழுது நிச்சயமா நடக்கும். நான் மீண்டும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது எங்கள் கூட்டணி, நான் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட துணைத் தலைவர், அதே மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் உடைய உறுப்பினர், ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் எல்லாம் நான் இருக்கேன். நான் சொல்றது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இல்லை, எந்த விதமான இதுவும் சந்தேகமும் இல்லை சார். கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிற முழக்கத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப அழுத்தமாக வச்ச கட்சி விசிகா. தாவேக்கா ஒரு நேரடியான அழைப்பு விடுத்தும் கூட அது மேலே ஒரு சந்தேக பார்வையோடையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக தாவேக்கான ஒரு நரேஷன் அவங்க உருவாக்க ட்ரை பண்ணதை அதிமுக இந்த அறிவிப்பு மூலமாக நொறுக்கியிருக்கா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாமானிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இப்போ அரசியல் அதிகாரம் வந்து எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், டீசென்ட்ரலைசேஷன், பொலிட்டிக்கல் பவர், அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் 1999 எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அன்றைக்கு இருந்த ஐயா மூப்பனாரோடைய தலைமையில் இணைந்து தேர்தல் காலத்தை நாங்கள் சந்தித்தோம். அப்போ நெய்வேலியில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு தான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அந்த முழக்கத்தை நாங்கள் முன் வச்சோம். எல்லோருக்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றது. அதிலேருந்து நாங்கள் இப்போ வரைக்குமே எங்களுக்கு அந்த மாறுபட்ட கருத்து இல்லை, அதில் நாங்கள் பின்வாங்கவும் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்கப்பட்ட போது அவர் முதல் அழைப்பு எங்களுக்கு தான் விடுத்தார். எங்களோட கூட்டணி வச்சுக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் அதிகார பகிர்வு கொடுப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம். அதில் நேரடியாகவே அண்ணன் திருமாவளவன் என்றெல்லாம் சொல்லி உச்சரித்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் அழைப்பது யார்
அதுதான் இங்கே வந்து கேள்வி. தலைவர் எழுச்சி தமிழர் வந்து கொள்கை கோட்பாட்டோடு வளர்ந்த ஒரு தலைவர். அவருடைய பள்ளி நாட்களில் இருந்து விடுதலை புலிகளுடைய தொடர்பில் இருந்தவர். மேதகு பிரபாகரன் அவரை சந்தித்தார். 2000க்கு பிறகு பல முறை வன்னி காட்டுக்கு பயணம் செய்து யுத்த காலத்தில் நின்று வந்தவர். தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்களோடும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் நெருங்கி பழகி அரசியல் புரிந்தவர். ஒரு 60 வயதை கடந்தவர். நேற்று வரைக்கும் சினிமாவில் நீங்கள் வந்து டூயட் பாடிட்டு இடுப்பில் கயிறை கட்டிட்டு பறந்து சண்டை போட்டு உங்களுக்கு ஒரு நெருக்கடிக்காக நீங்கள் ஒரு கட்சியை தொடங்குவீங்க. உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி சேர்ந்து நாங்கள் காவு கொடுக்கணுமா? தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாவதற்கு விடுதலை சிறுத்தையுடைய பங்கு பெரும்பங்கு. இல்லை, என்ன விஜய்கிட்ட ஒரு கொள்கை முறை விசிகா பார்த்துருச்சு? என்ன கொள்கை பேசியிருக்காரு? அவங்களோட 5 பெரும் தலைவர்கள் உங்களுக்கு ஏதாவது பேசுங்க. 5 பெரும் பாஜகவோட கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன சார் சிக்கல்? சார் நீங்கள் இப்போ இலையை உரிச்சு பந்தி போட்டால் சாப்பிடணும் சார், பார்த்துட்டே இருக்கக்கூடாது. கொள்கை தலைவர் நீங்கள் 5 பேர் அடையாளப்படுத்துறீங்கல்ல, 5 தலைவர்களை பற்றி பேசுங்க. உங்கள் கூட வந்தவங்க எல்லோருமே சினிமா ரசிகர்கள். அவர்களுக்கு அரசியல் என்னன்னே தெரியலை. அம்பேத்கரை பற்றி தெரியல, பெரியாரை தெரியல, காமராஜரை பற்றி தெரியல, அம்மா கமலம்மாவை பற்றி தெரியல, வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி எதுவுமே தெரியல. சினிமாவிலிருந்து வந்த விஜயகாந்தோடு நாம் சேரலாம், சினிமாவிலிருந்து வந்த கமலஹாசனோடு கை கோர்க்கலாம், சினிமாவிலிருந்து வந்த விஜயோடு கை கோர்க்கலாம். இளைஞர்கள் பெரும்பாலும் தாவேகா பக்கம் நோக்கி நகர்கிறார்கள் என்பதால் தாவேகா மீதும் விஜய் மீதும் மிகப்பெரிய கோபம் உருவாகி இருக்கிறது. கமலஹாசன் மிக தெளிவாக அரசியல் பேசுவார். விஜயகாந்த் பேசாத பேச்சுக்களா மேடையில் ஏறி போல்ட் அடிச்சார். மக்கள் மத்தியில பயணம் செய்தவர். தமிழ்நாட்டில் பாஜகவோடு கூட்டணி என்பதில் உறுதியாக கட்சி தொடங்கின நாள்ல இருந்து உறுதியா இருந்தால் விஜயகாந்த். இருங்க, அது என்ன சார், வறுமையும் ஊழல் ஒழிப்பும் ஒரு கொள்கைன்னு தேமுதிக பேசுறாங்க. அந்த கட்சி கொள்கையை ஏத்துக்கிறீங்க, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு மக்களால் கூட பிரச்சாரம் பண்ணீங்க. இது எந்த வகையில விஜய் குறைஞ்சு போயிட்டாரு? பாஜக எதுன்னு அவர் அடிக்கிறாரு. விஜயகாந்தா விஜயா அப்படின்ற டிபேட்டா அல்லது நீங்க சொல்லுங்க, தாவேகாவோட கொள்கையில் எந்த அளவுக்கு தேமுதிகவோட கொள்கை? நீங்க ரெண்டு சொல்லுங்களேன். தாவேகாவோட கொள்கை என்னால சொல்ல முடியும், தேமுதிக கொள்கை சொல்லுங்க. ரெண்டு கொள்கை சார். முதல்ல 2 பேருக்குமான அணுகுமுறையே மாறுபடும். இல்ல சார், நீங்க கொள்கைன்னு சொன்னீங்க, 2 பேருக்குமான கொள்கையில உறுதின்னு சொன்னீங்க, நடிகர்னு சொன்னீங்க. இதெல்லாம் விஜயகாந்துக்கு பொருந்தும். மக்கள் நல கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் ஏத்துக்கிட்ட நீங்க தாவேகா எல்லா இன்னும் சொல்ல போனா திராவிட கொள்கைகளையும் சமூக நீதி கொள்கைகளை அப்படியே பேசுது தாவேகா. விஜய் ஏத்துக்கு அவங்களுக்கு என்ன சிக்கல்? சரி, விஜய் சொல்றாருல அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாருல்ல, நீங்க அரசியல் எதிரியை எதிர்க்கிற அளவுக்கு கொள்கை எதிரி எதிர்க்கீங்களா? எதிர்த்து பேசியிருக்கீங்களா? எந்த இடத்துல பாஜகவோட கூட்டணி இருங்க, எந்த இடத்துல அது பாஜகன்னு வார்த்தை வருதா? இன்றைக்கு அவர் நடிச்ச ஜனநாயகம் பல கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படத்தை முடக்கி வச்சிருக்கிறது யாரு? ஏன் கண்டிக்க வேண்டியதானே? வீதிக்கு வர வேண்டியதானே? ஒரு கட்சியோட தலைவர் ஆகிட்டீங்க சார், கட்சியோட தலைவர் ஆகிட்டீங்க, மாநாடு போட்டீங்க. சொல்லுங்க, இருங்க விஜயகாந்த், இருங்க இல்ல உங்க ஆன்சர் போட்டீங்க. பொதுப்படையான உங்க ஆன்சர் இல்ல பாலன். தேமுதிகவோட உங்களால் கூட்டிட்டு நீங்கள் பட்டியலிட்ட எந்த காரணங்களும் தாவேகாக்கு பொருந்தாதா? பதில் சொல்ல விடுங்க நெல்சன். நீங்க மாநாடு போட்டீங்க, பஸ் எடுத்துக்கிட்டு ஊரா போயிட்டீங்க, திமுகவை தாக்கி பேசுறீங்க. ஏன் இன்னைக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்து அவர் திருமாவளவை தாக்கி பேசினாரா? பிசிகாவை தாக்கி பேசினாரா? அம்பேத்கரை தாக்கி பேசினாரா விஜய்? இல்ல. யார? விஜய். நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விடுங்க. விஜய் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல. விஜயகாந்த் பேசுறது ஏற்புடையதான் கேட்கிறேன், அவ்வளவுதான் கேள்வி. இங்க பாருங்க, நான் என்ன செய்றேன்னா, மக்களோட மக்களாக நெருங்கி பழகியவர் தான் விஜயகாந்த். அவர் வந்து பார்சியாலிட்டி இல்லாம, நான் வந்து பள்ளி மாணவனா இருந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்த் நான் வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணால. விஜயகாந்த் நல்லவருங்கிறது வேற சப்ஜெக்ட். சர்வீஸ் இருக்குல, விஜயகாந்த் நல்லவருங்கிறது வேற சப்ஜெக்ட். சர்வீஸ்க்கும் விஜய் என்ன சர்வீஸ் பண்ணிட்டாரு? என்ன சர்வீஸ் பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து விஜய் பேசியிருக்காரா? என்ன பேசல? என்ன பேசுறாரு? தீர்மானம் எடுத்து பாருங்களேன். அவங்க 10 தீர்மானங்கள் போட்டுருக்காங்க ஒவ்வொரு மாநாட்டிலையும். தீர்மானம் போடுறது வேற சார், நீங்க கட்சி தலைவர் சார், தீர்மானத்தை விலக்கி பேசுங்க சார். தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா நடத்துங்க. விஜயகாந்த் பாஜகவோட எந்த கொள்கையை சார் எதிர்த்து பேசினார்? ஒரு லைன் சொல்லுங்க சார். இப்ப இன்னைக்கு அது வேற காலகட்டம், அது 2016. இல்ல சார், நான் 2016
பாவலன் சார், நான் நேராவே சொல்றேன். நான் நேரா சொல்றேன். 2026 தேர்தல் காலத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. 2020 தாவேக்காவை இல்ல திடீர்னு ஒரு இனம் புரியாத வகையில ஏன் எதிர்க்கிறீங்க? திமுக அதிமுக எதிர்க்கிறதுல நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவா? எனக்கு நேரம் கொடுக்குறீங்களா? பேசிட்டு அதான் இப்போ என்னன்னா, பாரதிய ஜனதா யாருக்கான சித்தாந்தத்தை முன்வைக்குது? இன்னைக்கு வட இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் ஏறக்குறைய ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அவர்களுக்கு ஒரே இலக்கு, இங்கே வந்து சமூக நீதி பேசக்கூடிய, இந்திக்கு எதிராக, சமஸ்கிருதத்துக்கு எதிராக, கல்வி வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தை குறி வச்சு அதை தகர்க்கிறதுக்காக திட்டமிட்டு தமிழ்நாட்டை தாக்கிட்டே இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அப்ப யாரை வச்சு பாதுகாப்பீங்க? யாரை வச்சு பாதுகாப்பீங்க? நீங்க திமுகவோட இருப்பதற்கான காரணங்கள்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாங்க, அதிமுக பாஜகவோட இருக்காங்க, அவங்க முடியாது. தாவேக்காவை ஏன் எதிர்க்கிறீர்கள் தான் கேள்வி. தாவேக்கா வந்து கொள்கை எதிரி, பாஜகவை ஏன் தாக்கி பேசல? கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு எப்படி தாக்கி பேசுவாங்க? அதான் எதிரின்னு சொல்லியாச்சு சார். சார் நீ என்னங்க அது? இப்ப நான் கேட்கிறேன், அரசியல் இல்லாமல் கொள்கை இருக்குமா? அல்லது கொள்கை இல்லாமல் தாவேக்காவினுடைய முதல் அறிக்கையே தமிழ்நாட்டில் பிளவுவாத அரசியல் சக்திகளுக்கு எதிரான இயக்கம் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் சொன்ன வார்த்தை தப்பு. நான் கேட்கிறேன், அரசியல் வேறு கொள்கை வேறையா? இப்ப நீ கேட்டது நான் சொன்னல. இருங்க, கொள்கை வேறு அரசியல் வேறா? ரெண்டு ஒன்று தானே. அது எப்படி திமுக வந்து சரி நான் கேட்குறேங்க, திமுக அரசியல் எதிரி வச்சுக்கலேன், அப்போ திமுக கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்போ பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரி, அப்போ பாஜக அரசியல் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? ரெண்டு ஒன்று தானே. அதுல உங்களுக்கு தெளிவு கிளாரிட்டி கிடையாது. இந்த தெளிவெல்லாம் பார்த்து தான் நம்ம தேமுதிகவோட கொள்கை வச்சோமான்னு தான் கேட்டேன். ஏங்க இவ்வளவு விஜய்க்கு ஏன் சார் இவ்வளவு கண்டிஷன்? நீங்க 2026 பேசாம நீங்க 2016க்கு போறீங்க. கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து பாஜக இப்ப மதகலவரம் என்ன சார் நடந்துச்சு? 2016 மட்டும் பேசுவோம். சொல்லுங்க சார், இந்தியால மதகலவரம் நடந்துச்சு. இப்போ நம்ம ஏன் பாஜக விமர்சிக்கிறோம்? குஜராத்ல இருந்து மற்ற ஒரிசால இருந்து மற்ற விஷயங்களுக்காக தானே. வரலாற்றில இருந்து பாஜகவுக்கு நீங்கள் ஆதாரத்தை எடுத்து வருவீர்கள், வரலாற்றில இருந்து விசிகாவுக்கு கேள்வி அதே வரலாறு எடுத்து வருவீங்க கேக்குறீங்க சார். எங்களுக்கு அன்றைக்கு ஒரு தேவை இருந்தது. ஓகே, தமிழ் அதாவது அவ்வளவுதான் சார். தாவேக்காவுக்கு இப்போ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக இருக்கும்போது அதை எதிர்த்து களமாட வேண்டிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டை நாங்கள் பாதுகாக்கணும். பாதுகாப்பதற்கு நாங்கள் திமுக தலைமையில் அந்த அணியை வந்து பாதுகாக்கணும்.